கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடலை நாம் பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்கள்
உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ, உள்ள கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ள கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்க கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அப்பா நன்றியோடு நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்ன தேவான். அப்பா எங்க மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியம் தராலர பேக்கரபா ரக்ஷபோலர் பியாதனை கரபா. அப்பா இந்த நாளிலையும் கூட கத்தாவே, அப்பா நேர்ல வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல யூடியூப் மூலம் பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறீரே ஆண்டவரே. அன்று ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவான் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐ ஷால் பி ஓ த நை கரபோ மே வரக த நை ஷால் ஒரு பே கரபா ஓரிபி கபௌரி அம்தரால் பே கரபா. வாழ்க்கையில பல காரியங்களை இழந்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஏசப்பா. ஓ ரபோ ஷால் ஒரு பே கரபா ஓரிபி கமா தீரபா லபூரி அம்தரால் ஒரு பே கரபா ரியா ஜோல் பி ஓ த நை கரபா. இழந்ததை எல்லாம் ஆண்டவரே நீங்க ரெட்டிப்பாய் கொடுக்க போறதுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஐ ஷால் பி ஓ த நை ரிபா கபௌரி அம்தரால் ஒரு பே கரபா. ஆண்டவரே, இந்த வேளையில கூடப்பா ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே குடும்பத்துல மாந்திரிக காரியங்கள் இருக்கோ ஆண்டவரே, அப்பா அந்த மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மந்திர கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. ரீதோ ரைகன் ஷல்பி ஓ த நை கரபா ரிகந்தரால் ஒரு பி கரபா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் கண்ணீரை துடைக்கும் தேவன் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் செய்தியை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் கண்ணீரை எப்படியெல்லாம் துடைப்பார், வேதத்தில் எப்படியெல்லாம் ஆண்டவர் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அதனால அந்த கண்ணீரை துடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிப்போம். சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். என கருமையான தேவ பிள்ளைகளே, அழுகை என்னும் பள்ளத்தாக்கை உருவ நடக்க வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அழுது கொண்டிருக்கிற எந்த பிரச்சனைக்காக நாம் போராடுறோம், அழுது கொண்டு இருக்கிறோம், புலம்புறோமோ, அந்த போராட்டத்தின் மத்தியில நாம் உருவ நடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. நம் பிரச்சனையை தாண்டி அப்படியே ஜம்ப் பண்ணி போறதல்ல, அந்த பிரச்சனையின் ஊடே நாம் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நமக்கு நீரூற்றை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அப்போ என்னென்ன பிரச்சனையோடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையின் ஊடே நீங்க நடந்து போகும் பொழுது ஆண்டவர் முடிவில் என்ன தருவாரு? ஒரு நீரூற்றை தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, அதாவது அநேக பிரச்சனைக்காக நாம் கண்ணீர் வடிக்கலாம். ஒருவேளை குடும்பத்துல, அதாவது யாரையாவது இழந்தது நிமித்தம் கண்ணீர் வடிக்கலாம், பொருளாதாரத்துல நஷ்டத்தின் நிமித்தம் நாம் கண்ணீர் வடிக்கலாம்,
இல்லாவிட்டால் திருமணமாகவில்லையே, குழந்தை இல்லையே, இப்படி வேலை சரியான படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லையே, இப்படி அநேக காரியங்களுக்காய் நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் நம் குடும்பத்துல, அதாவது வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளை நினைத்து நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணீர் வடிக்கலாம். அதே போல குடும்பத்துல அதாவது ரட்சிக்கப்படாத கணவனுக்காய், ஒருவேளை கணவன் குடிக்கிறவங்களா இருந்தா, இல்லாட்ட வேண்டாத பழக்கங்கள் இருந்தா, இது நிமித்தம் கண்ணீர் வடிக்கலாம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது சகோதரர்கள் நல்லா இருந்தாலும் சகோதரிகள் என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டில் ஓயாம சண்டை, பிரச்சனை, சந்தேகம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல நாம் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீருக்கு நான் பதில் தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிறதுக்கு பல இடம் இருக்கு. ஒன்று, நம்மளை அன்பாய் நேசிக்கிறவர்களிடத்தில் நாம் கண்ணீர் வடிக்கலாம். ஹல்லேலூயா. நம்மளை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறவர்கள் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா சொந்தங்களா இருக்கலாம். நாம் நேசிக்கிறவர்களிடத்தில் முதலாவது என்ன பண்ணுவோம்? கண்ணீர் வடிப்போம். ஒருவேளை கணவனிடத்தில் மனைவி கண்ணீர் வடிக்கலாம், மனைவி கணவனிடத்தில் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரே இடம் எதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் மட்டும்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 56:8 அவர் என்ன சொல்றார்னா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தியில் இருக்கிறதாம். அதை என்ன வச்சிருப்பாராம்? அவரு கணக்கில் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்னால வடிக்கிற கண்ணீர் எல்லாம் அது வேஸ்ட். அதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனா தேவ சமூகத்துல நீங்க ஒரு டிராப் கண்ணீர் வடித்தாலும் என் தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேளாதவர் போல உங்களுக்கு தெரியலாம், ஆண்டவர் பேசாதது போல தெரியலாம், ஆனால் நாம் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் முன்பாக ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பையன். பாருங்க, அந்த பையனை சிறு வயதிலிருந்தே அவங்க என்ன பண்றாங்க, அதாவது அவனை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, வீட்டு வேலை செய்து வளர்க்குறாங்க. இப்படி வளர்த்து அவனை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து திருமணம் ஆகி, அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க அம்மாவை வெறுக்க ஆரம்பித்தானாம். என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, என் பிள்ளைங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அங்கே இருங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு இருந்ததாம், ஒரு சின்ன வீடு, ஒரு கிராமத்தில் வசித்து கொண்டிருந்தார்களாம். இப்போ பாருங்க, அவங்க அந்த கிராமத்திலே அவங்க சின்ன வீட்டுக்குள்ள அவங்க வசித்து கொண்டு எப்போவாவது மகனை பார்க்கணும்னு சொன்னால் ஃபோன், அதாவது ஃபோன் போடுவாங்களாம், ஃபோனை எடுக்க மாட்டான், லெட்டர் போட்டால் லெட்டர் எடுக்க மாட்டான். இப்படியே பல நாட்கள் உருண்டோடும் பொழுது ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டை தேடி கடந்து போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற 2 குட்டி பிள்ளைங்க, அந்த பையனுடைய பிள்ளைங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து இந்த அம்மாவை பார்த்த உடனே அலறி அடித்து கொண்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு, மா யாரோ வந்திருக்கிறாங்க, யாருன்னு தெரியல, அவங்கள பார்த்து நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் அவங்கள பார்த்து பயந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கண்ணே கிடையாது, ஒரு கண் அப்படியே குழி விழுந்த மாதிரி இருக்கும், கருப்பா, அந்த அதாவது எலும்புக்கூட்டில் எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு கண்ணு மட்டும்தான் இருந்தது. இதை பார்த்து அந்த பிள்ளைகள் பயந்து போய்விட்டார்கள். உடனே அந்த மகன் வந்தானாம், வெளியே வந்து சொன்னானாம், நான் உங்களை எத்தனை தடவை சொல்றது, ஏன் என் வீட்டுக்கு வந்தீங்க, என் பிள்ளைங்கெல்லாம் பயப்படுது பாருங்க, உங்களை வர வேண்டாம்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கோபமா சொல்லும்போது, அவங்க அம்மா ஏதோ சொல்ல வாய் எடுக்க முன்னால கதவை படார்னு மூடிடுறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த தாய் அழுது கொண்டே வீட்டுக்கு கடந்து போகிறார்கள். இப்படி வீட்டுக்கு கடந்து போய் அவங்க கொஞ்ச நாள்ல சிக்காராங்க. ஆனா நான் சிக்கா இருக்கிறேன் வந்து பாருன்னு சொன்னா கூட அவன் பார்க்கல. கடைசியில் அவங்க மரித்து போறாங்க. மரித்து போனோடனே அந்த கிராம மக்களே அவனை அடக்கம் செய்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு வீடு இருக்கு, அவங்க என் பையனுக்கு இந்த சொத்தை என்ன பண்ணுங்க, இந்த உயிரை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பா ஒருத்தட்ட கொடுத்துட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்போ இவங்க இவ்வளோ நாள் உங்க அம்மாவை பார்க்கல, சொத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அதையாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி
ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அந்த சொத்தை, அதாவது அந்த வீட்டுக்காக அவன் வரான். வந்து கதவை திறந்து உள்ள அங்கே பார்க்கும்போது ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை திறந்து பார்க்கும்போது அதை படிக்க படிக்க அவன் அழுது கொண்டே இருந்தானாம். அப்படி என்ன அந்த அம்மா எழுதியிருந்தார்கள் என்று சொன்னால், சிறு வயதில் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையனுடைய கண் என்ன ஆயிருது, பறிபோகி விடுகிறது. அந்த ஒரு கண் போன உடனே அவன் கூட படிக்கிறவங்கலாம் அவனை கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி வீட்டில் வந்து அழுவானாம். அப்போ இவங்க எவ்வளோ மருத்துவர்கள்ட்ட போய் கேட்கும்போது, வேற ஒரு கண்ணு கொடுத்தா உன் பையனுக்கு கண்ணு தெரியும்னு சொல்லும்போது எங்கெங்கேயோ அலைஞ்சி தேடுறாங்க, கண்ணு கிடைக்கல. கடைசியில் தன்னுடைய ஒரு கண்ணை என்ன பண்றாங்க, அந்த தாய் அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் அப்போ அதில் எழுதியிருக்கிறாங்க, என் கண்ணால தான் நீ படித்த, நல்ல மார்க் வாங்கின, இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிற, ஆனால் நீ என்னை வெறுத்துட்ட. நான் பலமுறை உன்கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் என் கண்ணோட நீ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதில் எழுதி வச்சுட்டு அவங்க மரித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே அந்த பையன் ஆள ஆரம்பிச்சானாம். பாருங்க, உயிரோடு இருக்கும்போது ஒரு தாயை நேசிக்க தெரியல, இறந்த பிறகு அப்புறம் அந்த தாய்க்காக அழுது என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. ஆனால் இந்த தாய் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அவளுடைய கண்ணீர் எல்லாம் மனுஷங்களுக்கு முன்னால வடிச்சிட்டு இருந்தா, பையனுக்கு முன்னால வடிச்சிட்டு இருந்தா. வடிக்க வேண்டிய ஒரு இடம் எங்க? ஆண்டவர் சமூகத்துல. தேவ சமூகத்துல கண்ணீரை வடிக்கும் பொழுதுதான் நாம் கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கும். அந்த கண்ணீருக்கு அவர் கணக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்னால நம்ம வடிச்சிட்டு அக்கம் பக்கத்துல, ஐயோ எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, என் பிள்ளை இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு நீங்க மற்றவங்க கிட்ட போய் சொல்லி அழுதீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க, 3ஆவது நாள் வந்தால் நீங்கள் வரும்போதே கதவை மூடிடுவாங்க. இது எப்போ வந்தாலும் அழுதுகிட்டே இருக்கும், கதவே திறக்கக்கூடாது அப்படின்னு மனுஷர்கள் கதவை அடைப்பார்கள். என் தேவன் உன் கண்ணீருக்கு கதவை திறப்பார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு, உன்னை புறக்கணிக்க மாட்டார். நீ எத்தனை முறை தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீரை துடைக்கிற நல்ல தேவன் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இப்போ நம் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. பாருங்க, 32 ஆதியா 32:24 பார்த்தீங்கன்னா, இதுல என்னன்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்து விடியும் மட்டும் போராடி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுனா என்ன அர்த்தம்? பேர் யாக்கோபு, அதனுடைய மீனிங் என்னன்னா எத்தன், ஏமாற்றுபவன். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி என்ன பண்ணான்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி பைத்தங்குள் என்ன பண்ணான்? சேஷ்டபுத்திர பாகத்தை பைத்தங்குளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை பறித்து கொண்டான். இப்படி எத்தனாய் ஏமாற்றுகிறவனாய் இருந்தவனை ஆண்டவர் அவங்க மாமா வீட்டில் கொண்டு போய் அங்க என்ன பண்றான்? 20 ஆண்டுகள் அங்க வேலை செய்ய வைக்கிறாரு. தன்னுடைய அதாவது மனைவிகளுக்காக, 2 மனைவிக்காக 7 வருஷம், 14 வருஷம், மந்தைகளுக்காக ஒரு 6 வருஷம், 20 வருஷம் அங்க என்ன பண்றான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு அவன் கிளம்பி வரும்போது ஆண்டவர் சொல்றார், நீ உன் சொந்த இடத்துக்கு போப்பா. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தார். ஏன்னு சொன்னா, அதாவது ஆதியாகமம் 15:28 ஆண்டவர் அவன் புறப்படும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் வீட்டை விட்டு போகும்போது தன்னந்தனிமையா அந்த வனாந்தரத்துல படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஏணி மேல, வானத்துக்கோ பூமிக்கோ ஒரு ஏணி வைத்து அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவன் தனியாய் அனாதையாய் அந்த இடத்துல படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவன் மேல, அவன் ஏற்கனவே அவனை முன்குறித்ததுனால தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை இப்ப நிறைவேற்றுகிறார். சொல்றார், நீ எழுந்து போவோம் தேசத்துக்கு. இவனுக்கு பாத்தீங்கன்னா அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டான். இப்போ திரும்பி போனா
இந்த அண்ணன் கொன்னுருவான். அதே ஒரே பயம்தான், வேற எதுக்கும் ஆண்டவர் அவன் தேடலை. அவனுக்கு நல்ல ஆஸ்தி இருந்தது, அதாவது மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. அதனால அவனுடைய ஒரே நோக்கம், என் அண்ணன் என்னை கொன்னுறக்கூடாது. அதுக்கு தான் தனித்து ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது யாப்போக்கு என்கிற நதிக்கரையில எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தனியாய் அமர்ந்து ஜெபிக்கிறான். இன்னைக்கு நம் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கண்ணீர் அங்கங்க சிதற விடாம, மற்றவங்க கிட்ட அழுது அழுது நம்ம ஒப்பாரி வைக்காம ஒரே இடம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்ட சமூகத்துல உடஞ்சி அழுங்க, அவர் சமூகத்துல கண்ணீரை ஊற்றுங்க. அண்ணால் என்ன பண்ணா, நேசிக்கிற கணவன் தான் எல்கானா. ஆனா என்ன பண்ணா, ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரை வடிக்கிறார். இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்றான். நம் இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்துல ஊற்றும் போது, நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உன் ஜெபங்களுக்கு தேவன் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு யாருக்கும் தெரியாம அந்தரங்கமா ஜெபிக்கிறான். எல்லாரையும் அனுப்பிட்டான். தான் நேசித்த ராகேல கூட அனுப்பிட்டான். வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம், இப்ப ஆண்டவரும் நானும் தான். இப்படி நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் ஆண்டவர் சமூகத்துல வரணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து, இல்லாட்டா உபவாச கூட்டத்துக்கு வந்து அன்னைக்கு மட்டும் பைபிளை தேடி அது பிரயோஜனம் இல்லை. தினமும் அனுதினமும் நாம் தேவனை என்ன பண்ண வேண்டும், தேட வேண்டும். தேவனை தேட வேண்டும்னா அவருக்கு அதாவது ஒரு போட்டோ வைத்து மாலை போட்டு லைட்டு போட்டு தேடக்கூடாது. அவர் எந்த போட்டோலையும் இல்லை, எந்த பொம்மையிலையும் இல்லை. அவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு சொரூபம் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க அறை வீட்டுக்குள்ள அந்தரங்கத்துல எங்க முட்டி போட்டாலும் அந்த இடத்துல வருவார். இன்னைக்கு இந்த ஹால் முழுவதும் அவர் இசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் உட்கார்ந்து அதே போல தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அனுதினமும். இவன் காத்திருந்தான். அப்போ தேவ தூதர் சொல்றாங்க, பொழுது விடியுது, நான் போனோம், விடு அப்படின்னு. இல்ல நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம், விடாப்பிடியான ஜெபம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் ஜெபிப்போம், 4 நாள் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ண மாட்டோம் இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. அனுதினமும் தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நம்ம வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, அங்க வந்து காத்திருப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தானா. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஒரு சர்ச் இருந்துதான். அந்த சின்ன பையன் இன்ட்ரோல், அதாவது சாப்பாடு லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுவான்னா, அதாவது சாப்பிட்ற நேரத்தில் அவன் கடகடன் சாப்பிட்டுட்டு ஓடி போவானாம். அந்த தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுவானா, ஜெபம் பண்ணிட்டு வருவானாம். ஒரு நாள் அப்படி போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவனால் போக முடியல. அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்போ பாருங்க, ஆண்டவர் அவனை தேடி போனாராம். அவன் பெட் அருகிலே நின்னாராம். அப்போ அவன் கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே நீங்க வந்திருக்கிறீங்களே, ஆமா, ஒவ்வொரு நாளும் நீ என்ன தேடி வந்த, இன்னைக்கு உனக்கு வர முடியாதுன்னு தெரியும், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. நீ காணோன்னா ஆண்டவர் உன்னை தேடுவார். ஐயோ என் பிள்ளை வரலையே, என் பிள்ளைக்காக நான் நின்றுட்டு இருக்கிறேனே, என் பிள்ளை வரலையே, எங்க போனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேடுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல மந்திரம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க, செய்வனம் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் பலிக்குது? ஏன் உங்க வாழ்க்கையில இதெல்லாம், அதாவது உங்களை பயம் காட்டி, இல்லாட்டா உங்க குடும்பத்துல நஷ்டத்தை ஏன் கொண்டு வருதுன்னா, நம்ம ஆண்டவரை சரியா தேடல. தேடுற விதத்துல தேடுனா இது ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. அப்ப நமக்கு விரோதமா மந்திரமும் செய்ய முடியாது, குறி சொல்லவும் முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்ட சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணுங்க. காத்திருந்தா நமக்கு விரோதமா ஒருத்தனும் எதுவும் சூனியம் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம யோசித்து பாருங்க, எத்தனை நாள் ஆண்டு சமூகத்துல ஜெபிக்காம இருக்கிறோம், எத்தனை நாள் வேதத்தை வாசிக்காம இருக்கிறோம், ஆண்டவரோட சரியான ஒரு ஐக்கியம் இல்லாம உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் சொல்வார், நீ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க, தவறு செய்திருக்க, இதை சரி பண்ணு, இதை சரி பண்ணேன்னா என்ன பண்ணும், உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, ஒரு நாள் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். ஆனா நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய குற்றங்கள் நிமித்தம்தான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால
நம்ம என்ன பண்ணணும்? காத்திருந்து நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். இப்ப இவன் ஜெபித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 32 அதாவது 33 அதிகாரம் 3:4 அவங்க அண்ணனை பாக்குறாரு. 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒருத்தர் கட்டி தழுவி அழுதார்களாம். பாருங்க, ஒரு பகை. அவன் என்னை ஏமாத்திட்டலடா, அப்பா போட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன்றான். அவ்வளவு தூரம் ஒரு பகையா இருக்கிறவன் இப்ப என்ன பண்றான்? கட்டி பிடிச்சு ஏசாவும் யாக்கோபும் அவங்க அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பகையாளியே தேவன் மாற்ற முடியும்னா, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களுக்கு நடக்கல, தேவ சமூகத்தை பிடித்து கொண்டு ஜெபிங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன நீரூற்றை கொடுத்தாருன்னா 32:28 பாத்தீங்கன்னா 32:28 அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அது வரைக்கும் எத்தனை இருந்தான், ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டார்? அவனை இஸ்ரவேல் என்று மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவன் தகப்பனாய் ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அது மட்டுமல்ல, ஆதியா 33:3-4 அவன் சகோதரர்களுக்கிடத்துல ஏசா கிட்ட ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார். சகோதரர்கள் சமாதானமா, இதுதான் நீரூற்று. ஹல்லேலூயா. அவன் அழுது புலம்பினான், தேவன் இந்த நீரூற்றை கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் அழுகைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நீரூற்றை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். 2வது ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, முதல் சொன்ன தேவனிடத்துல காத்திரு, 2வது தேவனை நோக்கியிரு. தேவனை நோக்கியிரு அப்படின்னா, நாம் கண்கள் எப்பொழுது என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். சங்கீதம் 121:1 சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப நம்ம கண்கள் எப்பொழுது எங்க இருக்கணும்? பூமியிலே நம்ம கண்கள் இருக்கக்கூடாது, தேவ சமூகத்தை நோக்கி இருக்கணும். எந்த பிரச்சனையானாலும், எந்த காரியமானாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஆண்டவரே நான் இதை செய்யவா, இதை செய்ய வேணாமா, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், என் பிள்ளைங்களை இந்த காலேஜில் படிக்கலாமா, இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, ஆண்டவரே இந்த திருமணம் செய்யலாமா, ஒவ்வொன்றுத்துக்கும் நம் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அப்படி பார்த்தா நம்ம குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கும். நிறைய பேர் பார்க்காம கல்யாணம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ டௌரி தருவாங்க, எவ்வளோ நகை தருவாங்க, பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா, பையன் 50,000 சம்பாதிக்கிறானா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா, இதை தான் என்ன பண்றாங்க? மெயினா பார்க்கறாங்க. இப்படி பார்த்து செய்யற திருமணங்கள்லாம் என்ன பண்ணுது? உள்ள சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு. ஆனா நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம், பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்காளா, ஆண்டவரோட இருக்கிறாளா, அபிஷேகம் இருக்குதா, இதை தான் பார்க்கணும் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஆண்டவர் கூட தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் அநேக நேரங்கள்ல கண்ணீர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அப்படி நோக்கி இரு. நான் சொன்னேன்ல, லூக்கா 15:12-13 நாம் வாசிப்போம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு அப்பா 2 பிள்ளைங்க இருக்காங்க. இதுல பெரியவன் நல்லா இருக்கான், சின்னவன் கெட்ட குமாரன் சொல்றோம். ஆனா இவன் என்ன கேட்கிறான்? ஆஸ்தியை கேட்கிறான். எனக்கு ஆஸ்தியை வித்து கொடுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நடக்குது இல்ல, கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அப்பா அம்மா வயசாயிட்டா என்ன சொல்லுவாங்க? சொத்தை வித்து கொடுக்குறியா இல்லையா, எனக்கு சொத்தை வித்து கொடுங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா நான் வீடு கட்டணும் அப்படின்னு போய் அங்கே, அதாவது வயதானவர்களை என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. ஆனால் இங்கேயும் அவங்க அப்பா சொல்கிறார், எப்பா இரு, கொஞ்ச நாள் இரு, நான் தரேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. சண்டை போட்டு என்ன பண்ணுறான்? வாங்கிட்டு போகிறான். இப்போ வாங்கிட்டு போனவன் துன்மார்க்கரோட சேர்ந்து, ஆகாதவர்களோட சேர்ந்து எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, பணம் நம்ம கையில இருந்தா இருக்குமா? அது அப்படியே இருக்குமா பத்திரமா? எடுக்க 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 நோட் என்ன பண்ணிடும்? போய்கிட்டே இருக்கும். இவனை சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம்.
எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான், எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் செஞ்சான். கடைசியில் இவன் கையில பணம் கரையும் போது ஒவ்வொருத்தனா கரைஞ்சி போயிட்டான், ஒருத்தன் கூட கிடையாது பக்கத்துல. ஆனா இப்படி கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த நேரம் நாட்டுல பஞ்சம் வேற, வேலை கிடைக்கல, பயங்கரமான ஒரு பஞ்சமான நேரம். அவன் வேலைக்கு தேடி தேடி அலையிறான், யாரும் என்ன பண்ணல, வேலையும் கொடுக்கல. கடைசியில ஒரு பண்ணி வச்சு வளர்க்குற ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு சேர்றான். அவன் சொல்றான், ஒருவேளை சோறு தருவேன். பாருங்க, அந்த ஒருவேளை சோறு கூட கொஞ்சமா கொடுக்கறனால பிடிக்க அவனுக்கு பசி தாங்காம பண்ணிக்கு வச்ச தவுட்டை எடுத்து சாப்பிட போகும்போது நல்லா அடிச்சு அந்த ஆள் துரத்திடுறாரு. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் புத்தி தெளிந்தது. அதாவது லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் புத்தி தெளிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்றான், ஐயோ எங்க அப்பா கிட்ட எவ்வளோ சாப்பாடு இருக்கு, எவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு நேர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் இப்படி இருக்கிறேனேன்னு சொல்லி அவன் அப்பதான் நோக்கி பார்க்கறான். அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், தேவனை நோக்கி பார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பணம் வாங்கின உடனே நோக்கி பார்த்தானா இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இப்போ எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில நோக்கி பார்க்கறான். அப்போ பார்த்துட்டு அதே இடத்துல இல்ல, எழுந்து போறான், அப்பா கிட்ட போறான். அப்பா, நான் உங்களுக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்க வீட்டுல என்னைய உங்க குமாரனா போல கூட இல்ல, அதாவது வேலைக்காரனை போல என்னை சேர்த்துக்க வேணாம், ஒரு கூலிக்காரனை போல சேர்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதாவது மகன்ற ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், ஒரு வேலைக்காரன்ற ஸ்தானத்தையும் நான் இழந்துட்டேன். ஏன்னா வேலைக்காரனுக்கு மாச சம்பளம், கூலிக்காரனுக்கு அனுதினம் சம்பளம். நீ போனாதான் சம்பளம், போகாட்டா உனக்கு சம்பளம் கிடையாது. என்னை ஒரு கூலிக்காரனா வச்சுக்கோங்க. தன்னை தாழ்த்தி தன் தகப்பன் இடத்துல போய் அவன் என்ன பண்றான், அவன் மன்னிப்பு கேட்கிறான். ஹல்லேலூயா. தகப்பன்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்திலையும் மன்னிப்பு கேட்கிறான். பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அப்பாவுடைய கண்கள் தேவனை நோக்கி கொண்டு இருந்தபடினாலதான் அவங்க அந்த பையன் தூரத்துல வரும்போது அவங்க அப்பா பார்த்துடுறாரு, அதுவும் என் பையன் வரான். பாருங்க, அவன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட, நாத்தம் எடுத்த உடம்போட, தலையெல்லாம் பரட்டையா வரும்போது அந்த இவன் தான் என் பையன்றத அவர் என்ன பண்ணிட்டாரு, புரிஞ்சு கொண்டாரு. ஏன், அவன் தேவ சமூகத்துல அவர் கட்டாயம் ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவரை நோக்கி பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஒருவேளை அதாவது ஊரை சுத்திக்கிட்டு குடிச்சிட்டு இல்ல வீட்டுக்கு அடங்காம, அதாவது பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ ரட்சிக்கப்படாம இப்படி இருக்கும்போது ஒன்னு செய்யுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. என் பையனை திருத்துங்கப்பா, இந்த கெட்ட குமாரனை போல என் பிள்ளை திருந்தி வரணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கண்ணீருக்கு அவர் பதில் தருவார். எப்படி கெட்ட குமாரனுடைய தகப்பனுக்கு அவர் கண்ணீருக்கு பதில் கொடுத்தாரோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நோக்கிப்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, குளிக்கிறதுக்கு குளிக்க வைத்து நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவன் மரித்து போனான், உயிர்த்தான் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது ஒரு நீரூற்று. அதாவது ஒரு கெட்ட வழியில போறவங்க தேவ சமூகத்துல திரும்பும் போது அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. ஆனா அந்த சந்தோஷத்தை அன்னைக்கு யார் அனுபவித்தா, அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் குடும்பத்துல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தார். காரணம் என்ன, அந்த தகப்பனும் அவரை நோக்கி பார்த்தார். அந்த மகன் கையில பணம் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கல, இழந்த நிலைமையில தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆனா எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன்றாவது, தேவனை சார்ந்திரு. முதல் சொன்ன ஒன்னு என்ன சொன்ன, காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. ரெண்டாவது நோக்கிப்பார். மூணாவது சார்ந்திரு. யாரை சார்ந்திருக்கணும், மனுஷனை அல்ல, தேவனை சார்ந்திரு. ஹல்லேலூயா. உன் நண்பர்களை சார்ந்து இருக்காத, உன்னுடைய அதாவது கூட பிறந்தவர்களை சார்ந்து இருக்காத. நீ சார்ந்து இருக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம். தேவனை தான் சார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் சொந்தங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். யார் இருந்தாலும் இவங்களை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு நாள் நம்மளை கவுத்தி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவரை தேவனை சார்ந்து வாழ்ந்தா என்னைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா.
இப்படி சார்ந்திருந்த ஒரு நபரை சொல்கிறேன். 1 சாமுவேல் 30:4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பாருங்க, இந்த இடத்துல தாவீதும் அவனோட கூட இருந்தவர்களும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சண்டைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. அவங்க சிக்லாக் என்ற இடத்துல இருந்தாங்க. இப்ப அந்த சிக்லாக் வந்து பார்க்கும்போது அது என்ன பட்டப்பட்டிருந்தது, தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அமலேக்கியர் வந்து அந்த சிக்லாக்கை தீ கொளுத்திட்டு அங்க இருக்கிறவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அதாவது அவங்க பிள்ளைங்க, மனைவி, ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த நாட்டை தீ கொளுத்திட்டாங்க. இப்ப இவங்க வேற இடத்துல சண்டை போட்டுட்டு வராங்க. இங்க வந்து பார்த்தா என்ன இருக்கு, யாருமே இல்லை, தீ கொளுத்தப்பட்டிருக்கு. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு. ஐயோ, என் மனைவி இல்லை, என் பிள்ளைங்க இல்லை, எப்படி இருக்கும்ல அந்த சூழ்நிலை. எல்லாரும் புலம்பிட்டு கடைசியில் என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்க அழுகிறதுக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டது. எங்க அழுதாங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அழுதாங்க. ஆண்டு சமூகத்தில் அழுதாங்களா, இல்லை. எல்லாரும் அழுது முடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு, தாவீதை அடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய உப்பை தின்னு வளர்ந்தவர்கள், அவன் கொடுக்கறத சாப்பிட்டு வளர்ந்தவங்க, அவன் தான் எல்லாத்துக்கும் பாஸ். ஆனா அப்படிப்பட்டவனே இப்ப கொல்லணும்னு என்ன பண்றாங்க, கையில கல்லை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் தாவீது என்ன பண்ணல, அவன் அவங்கள சார்ந்து இல்லை, தேவனை சார்ந்து இருந்தான். அவன் என்ன பண்றான், தேவ சமூகத்துல அவன் போய் இருக்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. திடப்படுத்துறதுனா என்ன, அவன் ஆண்டவருக்குள்ள அவன் என்ன பண்றான், அதாவது ஜெபிக்கிறான். திடன் எப்படி வரும், பலன் எப்படி வரும், ஜெபம் பண்ணாதான் வரும். ஹல்லேலூயா. அவன் திடப்படுத்தி கொண்டான். நம்ம குடும்பத்துல கூட பல போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். சோர்ந்து போகாதீங்க. உடனே என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல போய் ஜெபிங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. சில நேரம் நமக்கு இந்த மாந்திரிகள்லாம் செய்கிறது நிமித்தம் சரீரத்துல சில பலவீனங்கள் வரும். அதாவது அந்த பிசாசு நமக்குள்ள உள்ள வராட்டாலும் சில பலவீனங்களை என்ன பண்ணும், சரீரத்துல கொண்டு வரும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தெய்வ சமூகத்துல அமர்ந்து நல்ல அந்நிய பாஷையில அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. இப்ப அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டு அடுத்தது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். 8ஆம் வசனத்துல தேவ ஆலோசனையை கேட்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அன்னைக்கு பேசின தேவன் இன்னைக்கு பேச மாட்டாரா, நம்ம கூடயும் பேசுவார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், நீ இந்த காரியத்தை செய், இங்க போகாத, இந்த இடத்துக்கு போகாதன்னு ஆண்டவர் சொல்லும்போது கட்டாயம் போகக்கூடாது. மீறி போனீங்கன்னா அங்க பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நாம் தான் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சில காரியங்களை சொல்வார், இப்படி எல்லாம் செய்யாத, செய் அப்படின்னு சொன்னா செய்யினா செய்யணும், செய்யாதானா என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. காலையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில நேரம் தட்டி எழுப்புவார். என்ன பண்ணுவார், கரெக்டா யாரோ கூப்பிடுற மாதிரி குரல்ல தட்டி எழுப்புவார். இல்லைன்னா அதாவது அந்த தட்டுற சவுண்டு மட்டும் கேட்கும். நான் அநேக நேரம் இதை உணர்ந்திருக்கேன். ஏன்னு சொன்னா சில நேரம் ரொம்ப டயர்டாக படுக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரை காலையில் என்னை எழுப்பி விட்டுருங்கப்பா இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தா அந்த டைமுக்கு ஒரு நிமிஷம் முன்ன பின்ன கூட ஆகாது. கரெக்டாக முள்ளு நான் என்ன டைமை சொன்னனோ அந்த டைமில் நிற்கும். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ தடவை எழுப்பி விட்டுருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், அநேக நேரம் அநேக காரியத்தை குறித்து புலம்புறோம். எனக்கு இது இல்லை, அது இல்லை, ஆண்டவரே எனக்கு இதை செய்யலையே, அதை செய்யலையே, நான் ஆலயத்துக்கு வரேனே, எனக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறோமே. நம்ம என்ன செஞ்சோம் ஆண்டவருக்கு சொல்லுங்க பாப்போம்.
இவ்வளோ நாள் வளர்ந்து இவ்வளோ பெருசாகி இவ்வளோ வயசில் வந்துட்டோம், என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்குன்னு ஒரு ஆத்துமாவை அப்படி நகர்த்துனீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புகளை வழி நடத்துனீங்களா? அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் உமக்காக என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பாடல் பாடும்போது வெறுங்கையாய் நான் வந்திடேன் பரலோகத்தில்னு பாடுவாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது, ஆத்துமாக்களை நம்மோடு கூட கொண்டு செல்லணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கும்போதே அநேகரை ரட்சிப்புக்குள் நாம் வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு ஊழியம் என்பது ஊழியக்காரங்களுடைய கடமை மாத்திரம் அல்ல, விசுவாசியா இருக்கிற எல்லாருடைய கடமையும் தான். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ எல்லாருக்கும் நம்ம சத்தியத்தை என்ன பண்ணணும்? தேவனுடைய அன்பை நாம் பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் கூட 400 பேர் போறாங்க, இடையில 200 பேர் சொல்றாங்க, என்னால வர முடியாது, ரொம்ப களைப்பா இருக்கும். சரி, நீ வர வேண்டாம். திரும்ப 200 பேரை கொண்டு போய் ஜெயிச்சு அவன் என்ன பண்ணான்னா, 18ஆம் வசனம், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் கடந்து போகிறான். கடந்து போய் அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் எதையெல்லாம் இழந்து போனீங்க? ஒருவேளை சொத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், உங்க நகையை இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் ஆண்டவருடைய அன்பை மட்டும் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ இழந்து போனதை எல்லாம், சின்னது பெருசு எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்க்கிறார். எதை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனையும் மாக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனையும் மாக்கு ஸ்தோத்திரம். ஷாபரா தீபா ரபௌலி ஆக்கரபா ரக்தி நாக்கரபா தீபா ரபூரி அம் தரால ரபே கரபா ஊர் ரபௌ ஷால ரபே கரபா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்ணீரை துடைக்கும் தேவன் என்கிற தலைப்பில் வேதத்தை ஆராய்ந்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க கண்ணீர் துடைக்கப்படணும்னா நாங்க என்ன செய்யணும்? உங்க பாதத்துல காத்திருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி முகங்கள் பிரகாசம் அடைந்தனன்னு சொன்னது போல உங்களை நோக்கி பார்க்க கிருபை கொடுங்கப்பா. உங்களை சார்ந்து வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலையும் ஆண்டவரே என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் இருக்க எல்லா மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபோ லியா கரபா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, நேரில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் என்னென்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ அதுல நீங்க ஆண்டவரை விடுதலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.